الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تكثروا الضحك فإن كثرة الضحك تميت القلب أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي في سنن أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொந்தமாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறு அவனால் தடை செய்யப்பட்ட விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு வசியத்து செய்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் உறுதியாக அறிந்திருக்கக்கூடிய நம்பியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. மற்றவைகளை எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் மற்றவைகளை பற்றிய அறிவு சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஆனால் இந்த அறிவு வெறும் தகவலாக மட்டுமல்ல, உறுதியான நம்பிக்கையாக, நம்பிக்கைக்கு மேல் ஒரு படி போய் யகீனாக உறுதியாக நாங்கள் எல்லாம் நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எங்கள் எல்லோருக்கும் மரணம் வர வந்தது. இதுல ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொள்ளவே மாட்டாங்க. ஒருத்தர் மரணம் வரும் என்று சொல்ல, இன்னொருத்தர் சில நேரம் வரும் என்று சொல்ல, இன்னொருத்தர் வராது என்ற கருத்து வேற்றுமையே இல்லை. எல்லாரும் ஒற்றுமையாக ஏற்றுக்கொள்றாங்க, மரணம் என்பது கட்டாயம் வந்துதான் ஆகும். எல்லாரும் இந்த ஆயத்தை ஓதத்தான் செய்யறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் யாருடைய உடல்ல உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவங்க மரணத்தை சுவைக்க வேண்டும், மரணத்துக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஆயத்தை நாங்க எல்லாரும் நாங்கள் எல்லோரும் போல மையத்துகளை அடக்கம் செய்வதற்காக கபிரஸ்தானங்களுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாளாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மையத்தை தூக்கி கொண்டு போகும்போதே அடுத்தது என்னத்தான் தூக்கிட்டு போவாங்களோ ஒரு எண்ணத்தோடு போறோம். தோண்டப்பட்டிருக்கிற கபரை பார்க்கும் போதே அடுத்த இடத்தில் தோண்டப்படுகிற கபரு என்னுடைய கபராக இருக்குமோன்னு கூட நினைக்கிறோம்.
ஆனா எப்படியெல்லாம் ஒரு பயத்தோட அச்சத்தோட போற நாங்க கபிரஸ்தானத்திலிருந்து திரும்பி வாரதுக்குள்ளான அந்த குறுகிய நேரத்துல எவ்வளவு மாறுறோம்டா, உறுதியாக யகீனாக நம்பி இருக்கக்கூடிய அந்த மரணம் அப்படி மறந்தே போய் சிரித்து கொண்டு வருகிறோம். திரும்பவும் வந்து துனியாவில நீண்ட காலம் வாழ போனதை போல அப்படியே துனியாவுக்குள்ள மூழ்கி விடுகிறோம். எங்களுக்கு மரணமே இல்லாதது போல் தொடர்ந்தும் நாங்கள் பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது என்ன நடக்குது? போகும்போது அச்சத்தோட போறார். எனக்கும் இந்த மௌத்து இருக்கிறதேன்னு கபிரஸ்தானத்துக்கு போறார். வந்த பிறகு அதிலிருந்து நேர் மாற்றமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றார். இந்த நோய்க்கு பெயர்தான் கஃப்லத் என்பது. அரபியில இதுக்கு கஃப்லத் என்று சொல்வாங்க. மனிதன் மறதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கஃப்லத் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கஃப்லத் மறதி என்பது, இந்த மறதி என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் பாடத்தை மறக்கலாம், செய்ய வேண்டிய வேலையொன்று மறக்கலாம். மரணத்தை மறக்கிறது என்பது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் அதனை ரொம்பவும் பயங்கரமாக எச்சரிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நல்லதான். யாரு இப்படி மரணம் வரும் என்று உறுதியாக தெரிந்து கொண்டோம், அந்த காட்சிகளை கண்ணால பார்த்து கொண்டோம், அந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுக் கொண்டோம். பாருங்கிற ஊர்களை எடுத்துக்கொண்டார், சில தெருவுகளில் இருப்பவர்கள், ஊருக்குள்ள இருக்கிற சின்ன ரோடு, அதுல இருப்பவர்கள் இதுவரை கொழும்புக்கு போகாமல் இருக்கலாம், இதுவரை போலீஸுக்கு போகாமல் இருக்கலாம், இதுவரை வைத்தியசாலைக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவர்கள் கபருக்கு போகாமல் இருக்க முடியாது. எல்லாரும் கபருக்கு போறாங்க. அப்ப இதையெல்லாம் தெரிஞ்சதற்கு பிறகும் தெரியாதவன் போன்று ஒரு மனிதன் மறந்து வாழ்கிறான்டா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், இந்த மறதியாளர்களை நாங்க யாருக்கு ஒப்புறோம் தெரியுமா? ஆடு மாடுகளை விட மோசமான கீழ்த்தரமான ஒரு சமூகமாக, ஒரு கூட்டமாக இவங்க மாறி இருக்கிறாங்க. கஃப்லத்துல உள்ளவர்கள் நிலைமை தான் குர்ஆன் இவர்களை பற்றி சொல்லு. அந்த கஃப்லத்துல மறதியில வாழ்றவர்களுடைய அடையாளம் என்னவென்று சொல்லுது, அவர்களை ரொம்ப எப்படி பார்க்கிறான் என்று சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு பயங்கரமா சொல்றான்னு பாருங்க. வலகத் ஸரஅனா லிஜஹன்னம் கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமான பேரை நாங்க படைச்சிருக்கிறோம். மனிதர்களையும் படைச்சிருக்கிறோம், ஜின்களையும் படைச்சிருக்கிறோம். கொஞ்சம் பேர்கள் கஸீரன், அதிகமானவர்களை படைச்சிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நரகத்துக்கு படைச்சிருக்கிறோம். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கும். முஃமின் பயப்படுவாரே, அந்த கஸீரனுக்குள்ள நானும் இருக்கிறனோ தெரியாது. அல்லாஹ் தீர்மானம் எடுக்கும் போது யாருக்கும் தட்டி கேட்கிற அதிகாரம் அங்க இல்லை. அல்லாஹ்வை யார போட்டும் அங்க பிடிக்கிறது இயலாது. அல்லாஹ் முடிவெடுத்தா எங்களுக்கு சார்பாக வாதில் அங்க யாருமே இல்லை. அப்படி நரகத்துக்கு படைக்கப்பட்டவர்கள் அடையாளம் இருக்குது குர்ஆன்ல, அடையாளம் இருக்குது குர்ஆன்ல. ஒருவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த நோய் இருந்தா அதுக்கு இன்னென்ன அடையாளங்கள் வரும் என்ன, அந்த அடையாளம் வந்தோன்னு எவ்வளவு பயப்படுவோம், அந்த அடையாளங்களை கண்டவுடனே எவ்வளவு பயப்படுவோம். அந்த பயங்கரமான நோய் எனக்கு வந்திருக்கிறது தெரியா? ரப்பல் சொல்றான், நரகத்துக்கு யார படைச்சிருக்கிறோமோ அவங்களோட அடையாளத்தை பாருங்க. அவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்குது, அவங்க சிந்திக்கிறாங்க. எதை சிந்திச்சா ஆசிரம் ஞாபகம் வருமோ அதை சிந்திக்கிறாங்க. எதை சிந்திச்சா அவருக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் என்ற உணர்வு வருமோ அதை சிந்திக்கிறாங்க. இல்ல, அந்த சிந்தனையை வேறு எங்கேயோ சுழற்றி சுழற்றி என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இரண்டாவது ரப்பு சொல்றார், கண்கள் இருக்குது, பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க. முழிச்சிருக்கிற நேரம் அந்த கண்ணை சுழற்சி சுழற்சி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எதை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ அதை பார்க்கிறாங்க. இல்ல, அல்லாஹ்வை மறக்கடிக்கிற விஷயங்களை பார்க்கிறாங்க, கபரை மறக்கிற விஷயங்களை பார்க்கிறாங்க, துனியாவில சொகுசை ஆசா பாசத்தை உண்டாக்குற விஷயங்களை பார்க்கிறாங்க.
மூன்றாவது அடையாளம் சொல்றான், வலகும் ஆஸானுல்லா யஸ்மஊன பிஹா, வலகும் ஆஸானுல்லா யஸ்மஊன பிஹா, காதுகள் இருக்குது, செவிகள் இருக்குது, கேட்கவும் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகிற விஷயங்களை கேட்கிறாங்க இல்ல, இன்பம் வரக்கூடிய வீணான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மூன்று அடையாளங்களுக்குள்ள நான் இருக்கிறேனா இல்லையா, இதுதான் கேள்வி. இந்த மூன்று விஷயங்களையும் நான் இருக்கிறேனா இல்லையா, அல்லாஹ் சொல்லுகிற இந்த மூன்று அடையாளத்திலையும் நானும் ஒருவனா இல்லையா? நான் ஒருவனாக இருக்கிறேன் என்றால் எனக்கு ரப்ப சொல்லுகிற பேர் என்ன தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம், கயிறு போட்டு கட்டி இருக்கிறவர்கள் மட்டுமல்ல மிருகங்கள், இவங்களும் மிருகத்தை போல ஆகிறார். இவங்களுக்கு கால்நடைகளை போலதான். ஒட்டகம், மாடு, ஆடு இருக்குது, அதை போல ஆட்கள் இவங்க. சொர்க்கம் நரகம் இல்லை என்று நினைச்சு வாழ்றவாங்க. மிருகங்களுக்கு சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. கியாமத்தில் அல்லாஹ் மண்ணோடு மண்ணாக்குவான். அப்படி நினைச்சுக்கிட்டு வாழ்ற மிருகங்கள் இவங்க. கல் அன்ஆம் ரப்பு சொல்ல இல்ல, அதை விடவும் செல்ல போயிட்டாங்க. பல்கும் அவல், அதை விடவும் கெட்டு போனவன் சொல்லிட்டு இவர்களுக்கு சொல்ற பேர் என்ன தெரியுமா? உலாயிக ஹுமுல் காஃபிரூன், இவங்களுக்கு பேரு மிருகத்தை விட கேடு. இவர்கள் தான் மறதியில் வாழ்றவங்க. நான் சொன்னேன் மறதி என்றால் உறுதியாக நடக்கும் என்று தெரிந்தும் அடுத்த நிமிடம் மறக்கிறவங்க. கபரிஸ்தானத்துக்கு போகும்போது அச்சத்தோடு போனவங்க, பயத்தோடு போனவர்கள் திரும்பி வரும்போது சிரித்துக் கொண்டு வர்றாங்க. திரும்பி வரும்போது அரசியல் பேசிக்கிட்டு வர்றாங்க. திரும்பி வரும்போது இப்போட்ட பற்றி பேசிட்டு வர்றாங்க. திரும்பி வரும்போது பிஸ்னஸ் பேசிட்டு வர்றாங்களே. இருக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால், அடிப்படையான காரணம் யாரெல்லாம் உள்ளத்தில் நீண்ட காலம் வாழ போறோம் என்று எண்ணத்தை பதிவு செஞ்சு கொண்டாங்களோ இவர்களுக்கு ஏற்படுகிற அவலம்தான் இது. யாரோட உள்ளத்துல மௌத்துக்கு தயாராகிற எண்ணம் இல்லையோ, வாயால சொன்னா மௌத்தாகிறது, கல்விக்குள்ள இருக்குது, இன்னொரு 50 வருஷமாவது நான் வாழ்வேன், அவருக்கு இன்னமும் பொடியதென்ற எண்ணம். வயது இருக்குது 50 பாஞ்சி, பல்லும் விழுந்து கொண்டையெல்லாம் வெள்ளை நிறமாக மாறி அதை அவருக்கு தயாராக என்று அதெல்லாம் சிக்னல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். தாடியில் உள்ள வெள்ள முடிகள் எல்லாம் சிக்னல் கொடுக்குது, நீ வாழ்ற காலம் முடிச்சிருச்சு, அவருக்கு தயாராகு. தலையில் உள்ள கொண்டைகள் எல்லாம் கருப்பே வெள்ளையாக மாறி உனது உலக வாழ்க்கை முடிச்சிருச்சு, அவருக்கு தயாராக என்று சொன்னால் அவன் தயார். அவனுக்கு 60 என்றாலும் உள்ளம் 18 நிற்கிறது. உள்ளம் 18 எண்ணம். அல் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மா அஸால அப்துன் அல் அமல் இல்லா அஸா அல் அமல். யாருடைய உள்ளகத்தில துனியாவில் ஆழமாக போக வேண்டும் என்ற நீண்ட நீண்ட சிந்தனைகள் இருக்கிறோம். துனியாவில் இறங்கினது போல இன்னமும் இறங்கணும், துனியாவில் அனுபவித்தது போல இன்னமும் அனுபவிக்கணும், துனியாவில் கிடைத்தது போல இன்னமும் அடையணும் என்று ஆழமான தூரமான சிந்தனைகளை வச்சிருக்கிறாங்களோ இவங்க அமல் செஞ்சிக்க மாட்டாங்க. அமல கெடுத்து வாங்கலாம், தொழுகையை கெடுத்திடுவார், நோன்பை கெடுத்திடுவார், பார்வையை கெடுத்திடுவார், பேச கெடுத்திடுவார். இவருடைய பட்டோல நாரும் அவிஞ்சி நாடுறத போல பட்டோட நாடிக்கொண்டிருக்கும். துனியாவுடைய ஆசை யாருக்கு நீளமாக இருக்கிறதோ அவருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், தனிமையில இருந்து மனதில கைய வச்சு கேட்டு பாருங்க. தனிமையில இருந்து மனதில கைய வச்சு கேட்டு பாருங்க. எத்தனை முறை நீ கபருக்கிட்ட போய் நின்றிருக்கிறாங்க. மற்றவர்களை கபருக்குள்ள தூக்கி வைக்கிற நேரம், கபனோட தூக்கி வைக்கிற நேரம் நீ அவர்களை பார்த்திருக்கிறாய். உன்னோட இருந்தவங்க, உன்னோடு படித்தவங்க, உன்னோடு உண்டாக கைவிட்டு சாப்பிட்டவங்க, உன்னோட மஸ்ஜிதுல பக்கத்துல இருந்து சொல்லுதவங்க, உன்னோட வியாபாரம் செஞ்சவங்க, உன்னோட பக்கத்து வீட்டுல இருந்தவங்க, எத்தனை பேரை நிரந்தர பயணத்துக்காக கபருக்குள்ள வச்சு இருக்கிற காட்சியை பார்த்தாங்க. எத்தனை மையத்துகள் குளிப்பாட்டப்படுகிற காட்சியை கண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஜம்பவான்கள் உருட்டி உருட்டி கழுவுறாங்க, ஆடைகளை எல்லாம் உருவி கழுவுறாங்க, மனசலத்தை வெளியிலே அழுத்தி தள்ளுறாங்க.
அந்த காட்சிகளை எல்லாம் வெற்றி உத்தரவு பார்த்திருக்கிறார். கபருக்குள்ள இறங்கியும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டதுக்கு பிறகும் உன் வாழ்க்கையை திருத்த வேண்டும் என்று மனம் வரலை. உன் வாழ்க்கையை திருத்த வேண்டும் என்று மனம் வரலை. இது ஒரு போலி வாழ்க்கை தான் வாழ்றது என்ற சின்னம் வரலை. அவனும் என்ன போல இப்படி எல்லாம் நினைச்சு கொண்டு வாழ்ந்துதான் அவனுக்கும் இந்த நிலைமை வந்தது. அவனுக்கு பிறகு நானும் இந்த நிலைமைக்குத்தானே போவேன். அதே பஸ்ல நானும் சேர்ந்துதானே பயணிக்கிறேன். அவன் இந்த போலத்தில் இறங்கிட்டான், அடுத்ததுல நான் இறங்கணும் தானே. இந்த பூமியில அவனுக்கு கிடங்கு, அவனுக்கு கபரு, இன்னும் ஒரு 4 மீட்டர் தள்ளி எனக்கு கபரு சொல்லுவாங்க. ஏன் உன்னுடைய உள்ளம் மட்டும் இன்னமும் கல்லு போல இருக்கிறது? ஏன் உன்னுடைய உள்ளம் மட்டும் இன்னமும் உண்மையான மௌத்தில்லாத அழிவில்லாத வாழ்க்கையில் தோல்வி அடையாம வெற்றி அடைவதற்கு ஏன் தயாராக வேண்டும் என்று தௌபா செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் வரல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கெல்லாம் காரணம்தான் என்ற அந்த மறதி என்ற நோய் எங்களுக்கு உண்டானதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் இதனை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. ஏனென்றால் உலகத்தில கட்டாயம் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியது இதுதான். மற்றவைகள் உலகத்தில் பயனளிக்கும், பயனளிக்காமல் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனை மறுமைக்கு தயாராக்கி விடுவது, மறுமைக்கு தயாராகாமல் ஒரு மனிதனை சோம்பேறியாக்குவதற்கான காரணிகளை தேடி அதற்கான மருத்துவங்களை சொல்லிக் கொடுப்பது ஒரு மூமினுக்கு செய்கிற ஆகப்பெரிய உதவி. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, நீங்க உங்களோட உள்ளம் இன்னமும் மாற இல்லையா? இன்னமுமே உங்களுக்கு உலகத்துல வாழ்ற ஆசையா? இன்னமும் உங்களுக்கு ஒரு சிறுவனுடைய எண்ணமா? இன்னமும் ஒரு வாலிபனுடைய எண்ணமா? கபருக்கு போறதுக்கு இன்னமுமே உங்களுடைய உள்ளம் தயாராக இல்லையா? அதுக்கு சொல்றாங்க 4 வகையான காரணங்கள் தான் என்ற இந்த பயங்கரமான நோய் வர்றதுக்கு. இந்த நோய் யாரிடத்தில் இருக்கிறதோ படிப்படியாக படிப்படியாக உள்ளத்தை கொண்டிடும். அவங்களோட கல்வி மௌத்தா வைக்கும், உள்ளம் மரணிச்சிடும். இந்த காரணிகளை கண்டுபிடித்து அதற்குரிய மருத்துவம் மருந்து அவசரமாக செய்தோமா உள்ளம் இறப்பதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுல முதலாவது அடையாளம் தான் ஆரம்பத்தில் சொன்னது போல உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை, நீண்ட பிளான். அவங்க சொல்லுவாங்க ஒரு மாஸ்டர் பிளான். எத்தனையோ மாஸ்டர் பிளான் மண்டலத்துக்குள்ள போயிட்டாங்க. அவர் மாஸ்டர் பிளானா, அவர்கிட்ட நீண்ட பிளானிங் தான். எல்லா பிளானும் இருக்கு, நீ போயிடுவாய். எல்லா பிளானும் இருக்கு, போயிடுவாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு தெரியாது இன்றைக்கு இருந்து கொண்டு 10 வருஷத்துக்கு அங்கால இடத்தை யோசிக்கிறாரு. மனசுகள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. நாளைக்கு சுபகில இவன் உலகத்தை விட்டு போக இருக்கிறான். அவர் 10 வருஷத்துக்கு அங்கிட்டு பிளான் போடுறாரு. 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு மாளிகையை சொந்தமாக்குறதுக்கு திட்டம் போடுறார். ஒரு பதவியை பிடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாரு. அவருக்கு தெரியா அடுத்த வாரம் உலகத்திற கதையே முடிஞ்சு இந்த உடம்பில் இருக்கிற சதைகளை எல்லாம் மண் திட்டு போச்சு. நீண்ட எண்ணங்கள், நீண்ட ஆசைகள் ரொம்ப பயங்கரமான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு பொட்டி ஒன்று எழுதினாங்க. 4 மூலைகளுள்ள ஒரு பொட்டி. ஹத்தும் முரப்பா ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. இந்த 4 மூலையில் உள்ள பொட்டி இருக்குது, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதுக்கு நடுவில் ஒரு கோடு கீறினாங்க. அந்த கோடு பொட்டிக்கு வெளியிலே போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதன் ஆசைகள் இது. வாழ்க்கையை விட ஆசை நீளம். வாழ்க்கையே ஒரு பொட்டி. அந்த பொட்டிக்கு வெளியில் அந்த கோடு போகுது. வாழ்வதை விடவும் அவனுக்கு இருக்கிற ஆசைகள். அந்த கோட்டின் 2 ஓரங்களிலும் சின்ன 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 கோடுகள் போட்டாங்க. இதுதான் அவன் நீண்ட ஆசையில் இருக்கிற சிறு சிறு ஆசைகள். எனக்கு பணம் தேவை, எனக்கு பதவி தேவை, எனக்கு வீடு தேவை, எனக்கு மாளிகை தேவை, எனக்கு காணி தேவை, எனக்கு அது தேவை. இந்த சின்ன சின்ன ஆசைகள் அந்த கோடுகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கோட்டையில் இருந்து தப்பினா அதுல மாட்டிக்குவான், அதுல தப்பினா இதுல மாட்டிக்குவான். எல்லாத்திலிருந்தும் தப்பி சுவர்க்கம் போறதுங்கிறது லேசான விஷயம். ஆசைகளை குறைச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கஃப்லத் என்னும்
மரணத்தை உறுதியாக அறிந்த பிறகும் அந்த மௌத்தை மறந்து வாழ்வதற்கான இரண்டாவது காரணிதான் அதிகமாக சிரிக்கிறது. அதிகமாக சிரிக்கிறது இது நல்ல ஒரு விஷயம் அல்ல. கசரத்து மனிதன் சிரிக்கிறதுக்கு ஒரு அழகு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்கடா வாயை திறந்து சிரிக்க மாட்டாங்க, வாயை பொத்தி அடக்கி புன்முறுவல் போப்பாங்க. வெடிச்சிருப்பு ரசூலுல்லாஹ் இல்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வெடிச்சிருப்பு இல்ல. யாரு அதிகமாக சிரிக்கிறாங்களோ இவங்க ரொம்ப ஆபத்துல இருக்கிறாங்க. பொழுதுபோக்கான இடங்கள் ஓரிரு தினம போறது வேற, எந்த நேரமும் பார்த்தா பொழுதுபோக்கு, வீண் வேலைகள், வீண் சாட்சிகள், வீணாக சாதனங்களில் அவருடைய நேரங்களை செலவழிச்சிட்டு இருக்கிறார். இதுவும் மனிதனுக்கு கஃலத் வருவதற்கு முக்கியமான காரணம். திருமதி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா துக்ஸிரு திஹ்க், அதிகமா சிரிக்காதீங்க, அளவோடு சிரிங்க, அதிகமாக சிரிக்காதீங்க. சிரிப்பால என்ன ஆகும்னு சொன்னாங்க, அதிகமாக சிரிக்கிறது உள்ளத்தை கொண்டுடும், உள்ளம் செத்து போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடைய உள்ளம் இறந்து போகுமோ அவருடைய கல்வுக்கு மௌத்தர யோசனை வராது. சில பேருக்கு மௌத்த சொன்னாலே காரணம், அவங்க மௌத்த பற்றி பேசுறத கேட்கவே தயாரில்லை. யாராவது பேசினா அந்த இடத்திலிருந்து மாறி போயிடுறாங்க. மௌத்த பற்றி நினைக்கிறது ஒரு முசீபத்தை நினைக்கிறாங்க, வாழ்க்கைக்கு தடையை நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காங்க. அப்படி எண்ணம் வருகிறதா நினைங்க, உங்களோட உள்ளம் திறந்து பேசிருக்க. யாருடைய உள்ளம் இறக்குதோ, அதிகமாக சிரிக்கிறதுனால, அதிகமாக வீண் வேலைகள் செய்யறதுனால யாருடைய உள்ளம் இறக்குதோ, மௌத்த பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களோட உள்ளத்தில் இடமில்லை. இவங்க தான் அவங்களோட நேரங்களை எந்த நேரமும் போன்ல கழிச்சு கொண்டிருப்பாங்க, எந்த நேரமும் டிவியில கழிச்சு கொண்டிருப்பாங்க, எந்த நேரம் படம் பார்க்கறதுல கழிச்சு கொண்டிருப்பாங்க, எந்த நேரம் பேப்பர் பார்க்கறதுல கழிச்சு கொண்டிருப்பாங்க, எந்த நேரம் சந்தியில இருந்து நண்பர்களோட அரட்டை அடிச்சு கொண்டிருப்பாங்க. உள்ளம் இறந்ததற்கான அடையாளங்களை மூன்றாவது அடையாளம் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, துனியாவை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறது. துனியாவை உடலுக்கு பாதிக்கணுமே தவிர துனியா கல்வுக்குள்ள வந்து குந்திடக்கூடாது. உலகத்தை மனிதன் உடலுக்கு பாதிக்கணும். காசு தேவை உடலுக்கு, பொருள் தேவை உடலுக்கு, காசு வந்து கல்வுக்குள்ள குந்திடக்கூடாது, பொருள்கள் உள்ளத்துல குந்திடக்கூடாது. யாருடைய உள்ளத்தில பணம் வந்து குந்துதோ அவருக்கு தீராத கவலை வரும். முகத்தில் ஒரு செழிப்பே தெரியாது. அவருடைய மனம் சொல்லுது உனக்கு உலகத்தில் ஒன்றும் இல்லை, கவலைப்பட்டுட்டே இருப்பாரு, கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. அவரை பார்த்தாலே மக்கள் சொல்லுவாங்க, ஏன் ஒரு வகையா உடஞ்சி பேசிருக்கிறீங்க? துனியாவுடைய ரொம்ப கல்வில அப்படியே ஓடிடுச்சு. உலமாக்கள் எழுதுறாங்க, துனியாவுடைய முஹப்பத் இருக்கிறே, இது யாருடைய உள்ளத்துல நிறையுதோ அவங்களுக்கு மௌத்த பத்தி சிந்திக்கிறதுக்கு அந்த உள்ளத்துல இடம் இருக்காது. அதாவது தூங்குற நேரமும் தொழிலை பத்தி யோசனை, காலையில எழுப்பின உடனே பணம் தேடுறது எப்படி என்று யோசனை, வெளியில போனாலும் பணத்தை பற்றி யோசனை, இன்பத்தை பற்றி யோசனை, துனியாவுடைய பெரிய பெரிய இடங்களை அடைகிறது எப்படி, அவனை போல நான் மாறுறது எப்படி, அவனை போல வீடு கட்டுறது எப்படி, அவனை போல வாகனம் வாங்குறது எப்படி, அவனை போல இந்த பிசினஸ் மேம்படுத்துறது எப்படி, அவனை போல சொகுசாக வாழ்றது எப்படி, இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவனை கால போகும் துனியாவுடைய ஆசை. நான்காவது உலமாக்கள் எழுதுறாங்க, அப்படியாக மறந்து வாழக்கூடிய, மௌத்தையே மறந்து மறுமையை மறந்து வாழக்கூடிய வீணர்களோட சேர்ந்து இருக்கிறதும் கஃலத்தை உண்டாக்குற ஒரு நோய். காஃபிரீன்களுடைய சுகபத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு மனிதனை நீங்க விளங்க வேண்டுமாக இருந்தால் இவர் எப்படிப்பட்டார், நீங்க அவரையே கிண்டுகிட்டு தெரிய தேவையில்லை. அவர் எந்த கூட்டாளியோடு சேர்றாரோ அவரை பாருங்க, அவருடைய கொள்கை தான் இவர்கிட்ட இருக்கும். ஒரு மனிதன் அவருடைய நண்பனின் பாதையில தான் இருப்பார், அவருடைய போக்கில தான் இவர் இருப்பாரு. வீணனோடு சேர்ந்தா இவனும் வீணன் தான்,
பொய்யனோட சேர்ந்தா இவனும் பொய்யன் தான். மறுமையை மறந்தவனோட சேர்ந்தா இவனும் மறந்தவன் தான். அல்லாஹ்வை மறந்தவனோட சேர்றவன் இவனும் மறக்க போறான். நல்லவர்களோட சேருங்க. பிரபுல் இந்த அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்றான், உண்மையாளர்களோட சேருங்க. பொய்யர்களோட சேரவானா, மீன்மேல சேரவனோட சேரவானா, ஹராமாக உழைக்கிறவனோட சேரவானா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாலிஹீன். ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை பயந்துகோங்க, உண்மையாளர்களோட இருக்கின்றான். 4 சபபுகள், 4 காரணங்கள் ஒரு மனிதன் உலகத்தில மௌத்த தெரிந்தும் அந்த மௌத்துக்கு ஆயத்தமாக மறதியாக வாழ்ந்ததுக்கான காரணங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சரி ஒரு கேள்வி வைங்க. இப்படியே நாங்க மறந்து வாழ்ந்து எங்கட மௌத்துடைய நேரம் வந்து திடீரென்று மௌத்தா போயிட்டோம். பள்ளியில ஜனாஸா அறிவித்து சொல்றாங்க, இந்த ஹாஜியார் காணமாகிவிட்டார். எல்லா பள்ளிகளிலும் சத்தம். என்ன ஆகும்? மறதியோடு இருந்து மௌத்துக்கு ரெடியாகாம மௌத்தானவர்கிட்ட நிலைமை என்ன? நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் இவருடைய கையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சாவியை கொடுத்துருவாங்க? இப்படி எத்தனையோ பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. மௌத்துக்கு தயாராகாம மௌத்தான சொர்க்கம் போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு ரசூலும் அப்படி எந்த வாக்குறுதியும் யாருக்கும் தர இல்லை. யாருக்கும் அப்படி வாக்குறுதி தரல. நீங்க எப்படியும் எழுதிட்டு போங்க. நல்லா விளங்குங்க, மௌத்துக்கு தயாராகாமல் யாரு மௌத்தாகிறார்களோ இவர்களுடைய பரிதாபம் எப்படி தெரியுமா? உலகத்தில வாழாம மௌத்தானவங்களை போல 60 வருஷம் வாழ்ந்துட்டு தான் மௌத்தாகிறாங்க. ஆனா அவரோட பரிதாபம் என்ன தெரியுமா? வாழாம மௌத்தானவரை போல. ஏன்? அவர் மௌத்தாகும் போது எத்தனையோ தொழுகை அவருக்கு கவா. அப்ப நீ வாழ்ந்திருக்கிறியா? அதை ஒன்ற வாழ வச்சதை தொழுகிறதுக்கு. சரி, தப்பித்தவரை முன்பின் ஆயிட்டா அதை கலாவையாவது தொழுதுட்டு போங்க. நீ ஒன்றையுமே கலா செய்யாம அந்த பொட்டி அப்படியே கழுத்தில சுமந்துட்டு கபருக்கு போயிருக்கிறா, நீ வாழலதான். ஒருத்தர் காலையில 4 மணிக்கு பஜாருக்கு போறாரு, ராவு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு. எல்லாரும் நினைக்கிறாங்க நல்ல ஒரு பிசினஸ் மேன், இவர் கொஞ்ச நாளையில கவனையே வாங்கிடுவாரு. பார்த்தா வீட்டுக்கு செலவு கொடுக்கிறது இல்லை, எந்த நாளுமே கடன். என்றா இவர் பஜாருக்கு போய்க்கும் வியாபாரம் செய்யாதவர் போல. இது போலதான் மௌத்துக்கு தயாராகவும் ஒருத்தர் மௌத்தானால் உலகத்தில் வாழ்ந்தும் வாழாதவரை போல பரிதாபம். கலாவோட மௌத்தாகிறார். எத்தனையோ நோன்பு கலா, எத்தனையோ லட்சம் ஜகாத் கலா, ஹஜ் கலா, எத்தனையோ பேருக்கு உரிமைகள் கொடுக்க வேண்டும். அவன் காணி, இவன் வீடு, அவன் சொத்து எல்லாம் இவருடைய உருட்டு பெருத்த போட்டு உலகத்தில் சமாளித்து வச்சிருக்கிறாய். ஆனா நெருப்பாக ரப்பு பொட்டியில போட்டு வச்சிருக்கிறான். கபருக்குள்ளவா உன்னை பிடிக்குது. நீ கொழும்பில பிடிச்ச லோயரோடவா கபருக்குள்ள பாப்போம். நீ காலையில பிடிச்ச லோயரோடவா, அந்த லோயர் என்ன பேச போறார், நீ என்ன சொல்ல போறாய்? கசைக்க தங்க விடுங்க. அங்க வாய கெட்டுவான், உடல் உறுப்புகள் தான் பேசுவான். அவனை அடிச்சு இவனை அடிச்சு, அவனை ஏசி இவனை ஏசி, உம்பவை அள வச்சு, பாப்பவை அள வச்சு, தம்பியை அள வச்சு, நானவ அள வச்சு, மனைவிக்கு அநியாயம் செஞ்சு, பிள்ளைகளுக்கு அநியாயம் செஞ்சு. உலமாக்கள் எழுதுறாங்க, இவர் வாழ்ந்தும் வாழாதவரை போல. உனக்கு வாழ்க்கையை தந்தது இதெல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வாங்க. நீ ஒன்றையுமே ரெடி பண்ணாம வாய புளிச்சு துணியாவை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படியே செத்து விழுந்திருக்கிறாயே, நீ வாழவே இல்லை. பரிதாபம், நீ மிஸ்டேக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப என்ன தெரியுமா ஆகும்? இவருக்கு ஒன்றுதான் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்லி இருப்பாரு? அப்பதான் விளங்கும், எனக்கு வாழ்க்கையை தந்தது எதுக்கோ, நான் ஓடினது வேறு எதுக்கோ. ரப்பையை திருப்பி அனுப்பு, திருப்பி அனுப்பு என்று சொல்றதை தவிர அவனுக்கு வேற என்ன இருக்கு? என்ன திருப்பவும் துனியாவுக்கு அனுப்பி ரூஹப்போடு உடம்பில. இப்படி என்னோட கபரிஸ்தானத்துல எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களோ தெரியாது. சத்தங்கள் வருகிறதில்லை, கபரில் உள்ள செய்திகள் வருகிறதில்லை, பாப்பட செய்தி பிள்ளைகளுக்கு வருகிறதில்லை, நான கபரில போன்ற சத்தம் தம்பிமாருக்கு வருவதில்லை. உம்மா போடுகிற அலறல் பிள்ளைகளுக்கு கேட்க
கேட்கல, இல்ல எல்லாம் இந்த ராகத்தா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு நீங்க நினைக்கிறீங்க. எத்தனையோ பேர் இருஜிஊன் திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்புன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் திருப்பி அனுப்பணும்? லஅல்லி அஅமலு ஸாலிஹன், தெரியாம போயிச்சு, தெரியும் தான், தெரியாதவன் கூட வாழ்ந்தனே, சாலிஹான் அமல் செஞ்சு கொண்டு வரையா, திருப்பி அனுப்பி சாலிஹான் அமல் செய்து கொண்டு வர்றேன். அங்கேயும் சொன்னாங்க, அடுத்த நிமிஷம் மறந்தேன். கபிரஸ்தானத்திலே பயானா சொன்னாங்க, திரும்பி வரும்போது மறந்தேன், திருப்பி அனுப்பி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒத்த வார்த்தையில அவன் நிம்மதியை பறிச்சு போட்டுருவான். ஒரு வார்த்தையில் அவன் எதிர்பார்ப்பு சுக்குநூறா போயிடும். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அல்ல நடக்கவே நடக்காது, அனுப்பவே மாட்டான், நடக்கவே நடக்காது. எதிர்பார்ப்புகளிடம் தூளாய் போயிடும். இந்த நிலைமையில கபருக்கு போக போறோமா அல்லது கஃப்லத்தில் இருந்து எழுப்பி போக போறோமா? ஆகவே உலமாக்கள் சொல்றாங்க, இந்த கஃப்லத் என்ற மறதியில் இருந்து, இந்த நோயிலிருந்து விடுபட்டு விழிப்போடு உலகத்துல வாழ வேண்டுமாக இருந்தா அதுக்கு சில மருத்துவங்கள் இருக்கு, அதுக்கும் சில மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு வீட்டுல போய் சொல்லுங்க. 5 வகையான மருந்து சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது சொல்றாங்க, மவுத்த அதிகமாக நினைங்க. ஆகப்பெரிய டேப்லெட் இது, ஆகப்பெரிய மருந்து. மவுத்த அதிகமா நினைங்க. மவுத்த எப்ப நினைக்கணும்? மாதத்துக்கு ஒரு தடவை போதாது, ஒரு கிழமைக்கு ஒரு தடவை போதாது. ஒவ்வொரு நாளும் ராவைக்கு தூங்க முதல்ல யோசிங்க. எப்படி யோசிங்க? இது கடைசி ராவாக இருக்கலாம் பூமிக்கு மேல. ஒவ்வொரு நாளும் கடைக்கு போக முதல்ல யோசிங்க, இன்றைக்கு கடைசியாக கடைக்கு போறேன். ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு வர முதல்ல யோசிங்க, கடைசி தொழுகைக்கு போறேன். ஒரு வைபவத்துக்கு போகும்போது நினைங்க, கடைசி வலிமா ஒன்றுக்கு போறேன். ஒரு பயணம் போகும்போது நினைங்க, கடைசி பிரயாணம் போறேன். இப்படி நினைச்சீங்கன்னா இது ஆகப்பெரிய விஷயம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகப்பெரிய டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க. அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லذات. உலகத்துல சூன் இருக்கிறே, சூன்ல தான் எல்லாம் பிறந்தாங்க. கோடிக்கணக்கு சூனுக்கு செலவழிக்கிறாங்க, கோடிக்கணக்கு ஜொலிக்கு செலவழிக்கிறாங்க. இந்த இன்பங்களை வேரோடு வெட்டி வீசுற சாமான் தான் மௌத்த நினைக்கிறது. அக்ஸிரு அதிகமாக இன்பங்களை வெட்டி களையக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைங்க சொன்னாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5வது கலீஃபாவுடைய பெயர் பெற்றவர். அநியாயமாக இயங்கிக் கொண்டிருந்த நாட்டை நீதியால் நிரப்பியவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ். சுப்ஹானல்லாஹ். இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? லவ் ஃபாரக ذிக்ருல் மௌத் கல்பி சஅதன். மரணத்தோட சிந்தனை கொஞ்ச நேரம் இந்த உள்ளத்தில் இருந்து போனாலும் இந்த உள்ளம் கெட்டு போகுதப்பா. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாரு, 4 கலீஃபாக்களுக்கு பிறகு 5வது கலீஃபா வந்து போற்றப்பட்டவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் மௌத்து மறந்தாலும் உள்ளம் கெட்டு போய். நாங்க என்ன சொன்னோம்? முதலாவது மருந்து. 2வது மருந்து சொன்னாங்க, அதிகமாக கபறுகளை ஜியாரத் செய்யுங்க. கபரு ஜியாரத் செய்யறதுக்கு, கபரு ஜியாரத் செய்யறது நீங்க போயிட்டு அவங்களோட கபரை வெளிச்ச போடுறதுக்கு மட்டுமல்ல, நீங்க போய் சலாமு சொல்றதால, நீங்க போய் அவங்களுக்கு துஆ செய்யறதால அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். அதை விட பெரிய பிரயோஜனம் என்ன தெரியுமா? உங்களோட ஆற்றல்கள் எல்லாம் குறையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர். கொஞ்ச நாளாக கபறுகளை தரிசிக்கதை தடை செய்திருந்தேன், கபரஸ்தானத்துக்கு போகாதீங்க என்று நான் கொஞ்ச நாள் தடை செஞ்சிருந்தேன். இப்ப அந்த தடையை நீக்குகிறேன். அலா ஃபஸூருஹா, கபறுகளை ஜியாரத் செய்யுங்கள். ஏன்? வஇன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத் அல்லது துதக்கிருக்குமுல் ஆகிரா. அந்த கபறுகளை தரிசிப்பதே மறுமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், மரணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். 2வது மருத்துவம் சொன்னார், உங்களோட கபருக்கு முன்னால போயிட்டு நிக்கிற நேரம், ஸ்கூல்ல பக்கத்துல உட்கார்ந்து படிச்ச கூட்டாளியில கபருக்கு முன்னால நிக்கிற நேரம், மனைவியில கபருக்கு முன்னால நிக்கிற நேரம், எப்படி இருந்தோம் விட்டுட்டு போயிட்டாலே, எப்படி இருந்தோம் திரிஞ்சு போயிட்டாங்களே, இருந்த இன்பங்கள் தான் கலைஞ்சு. உலமாக்கள் எழுதுறாங்க, 3வது மருந்து என்ன தெரியுமா?
மரணத்தை பற்றி வரக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்களை கருத்து விளங்கி சிந்தனையோடு ஓடி பாருங்க. குர்ஆனுடைய ஆயத்துகள் மரணத்தை பற்றி ரப்பு என்ன சொல்றான்? மௌத்துக்கு முன்னால வார சக்கராத்து போதை இருக்குது, அது உண்மையிலே வந்துருச்சு. எனக்கும் சக்கராத்து வறுமை நடுக்கும். சூரா வாக்கியாவில் எடுத்தோடுங்க. பலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம். முழு வாக்கையாவே முதலாட்டி இந்த ஆயத்தை எடுத்தோடுங்க. பெரு விரல்ல இருந்து உயிரை இழுத்து 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 வந்து மலக்குள் மோத்து தொண்ட குழியில கொண்டு வந்து அமுக்கி விடுவாரு. தொண்ட குழியில வந்து ரூஹ் அமுங்கும் போது தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். தொண்ட குழியை அந்த ரூஹ் எத்திக்கொண்டால் என்ற நிலைமை என்ன? சிந்தனையோடு போதுங்க. இந்த ஆயத்தை போதுங்க. ஒன்றையும் ரெடி பண்ணாம போனா திருப்பி அனுப்புவது ரிவர்ஸ் கேப்பன் அல்லாஹ் சொல்லிடுவான். கல்லால் நடக்காது என்று தோத்து பெய்திருவேன்னு நினைங்க. இந்த 3 ஆயத்தையும் திருப்பி திருப்பி ஓதணும். 4வது மறந்து சொல்றாங்க, நல்லவர்களோடு சேருங்க. நல்லவர்களோட சேருங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நல்லதை நினைவூட்டுவார்கள். நல்ல கூட்டாளி, நல்ல ஆளி, நல்ல நண்பர். தொழுக விடுபட்டா தொழுதான்னு சொல்லுவான். திக்ரு விடுபட்டா ஓதுதான் என்பான். குர்ஆன் விடுபட்டா பொய் சொன்னா பொய் சொல்லாத என்பான். அநியாயம் செஞ்சா தௌபா செய்தான்தான். உன்னை அவன் பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். நல்லவர்களோட போய் சேருங்க. 5வது சொல்றாங்க, எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் ஆறி அமர்ந்து தௌபா செய்ய வேண்டாம். அவசரமாக தௌபா செய்யுங்க. அமல்களை ஆறி அமர்ந்து செய்வதில்லை. சாலிஹான அமல்கள் பிச்சுனா வருவதற்கு முன்னால் அவசரமா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது 5ம் இந்த 5ம் கஃப்லத் என்ற நோயை நீக்கி மரணத்துக்கு தயாராகி அல்லாஹ்விடத்தில் சந்தோஷமான ஒரு மாப்பிள்ளையை கொண்டு போவதற்கான வழிகளை உலமாக்கள் சொல்லி தந்திருக்கிறார். இறுதியாக நினைச்சுக்கோங்க, கஃப்லத் என்ற மறதியில் இருக்கிறவங்க எல்லாம் உலமாக்கள் சொல்றாங்க தூக்கத்தில் இருக்கிறாங்க. கஃப்லத் என்பது ஒரு தூக்கத்தை போல. அவங்க தூக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்களாக தஹஜ்ஜுதுக்கு எழும்புறது போல நீங்களே அந்த தூக்கத்திலிருந்து எழும்பவில்லை என்று சொன்னா உங்களை திறம்போட வருவார் ஒருத்தர் எழுப்புறதுக்கு. எழுப்ப வருகிறவர் தான் மவுத். கஃப்லத்தில் இருக்கிறவர்கள் தூங்கினார்கள். நீங்களே உரிய நேரத்துக்கு முன்பே எழுப்ப தவறி உங்களை எழுப்ப வருபவர் மவுத். அந்த மவுத்து வர முன்பே நாங்களே கண்விழி திரும்பி மறுமைக்காக ஆசிரத்துக்காக தயாராகுவோம். கஃப்லத்திலிருந்து விடுபடுவோம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களுக்கும் ஈருலகத்தின் வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உம்மத்துல் முஹம்மதியாவில் உள்ள முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி அடைந்தவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் இருந்து போகும்போது முழுமையான தௌபாவையும் மஃபிரத்தையும் அடைந்தவர்களாக உன்னிடத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கஃப்லத்தில் இருந்து பாதுகாப்பாயாக. முத்தயஸ்ஸிர்களாக விழித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் நீ கிருபை செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.